வரும் சட்டமன்ற தேர்தல் வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா அல்லது டெல்லி அணியா என தீர்மானிக்கும் தேர்தல் என திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக நிர்வாகிகள் பயிற்சி மாநாட்டில் பேசிய அவர், திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது பாஜக ஆட்சியாகத்தான் இருக்கும் எனவும், திமுக ஆட்சியின் நலத்திட்டங்கள் நின்றுவிடும் எனவும் தெரிவித்தார். திமுகவினர் கூட்டணி கட்சிகளுடன் ஒற்றுமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கூட்டணி தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு என அனைத்தையும் தானே பார்த்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். 234 தொகுதிகளிலும் ஸ்டாலினே வேட்பாளர் என்ற எண்ணத்தோடு பணியாற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது என்ற முதல்வரின் கருத்து கூட்டணியில் பிளவை ஏற்படுத்தாது என சிபிஐ மாநில செயலர் வீரபாண்டியன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் புதிய தலைமுறை செய்தியாளர் வீரகுமாருக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், ஒருவேளை கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினாலும் நாங்கள் பிரம்மாண்ட வெற்றி பெறுவோம் என்றுள்ளார். கூட்டணி ஆட்சி ஒத்துவராது என காங்கிரசிடம் முதல்வர் நேரடியாக கூற வேண்டியதுதானே என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை காலவாசலில் பேட்டியளித்த அவரிடம் 7.5% இடஒதுக்கீட்டை போராடி கொண்டுவர வைத்தோம் என முதல்வர் கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் தோல்வி பயத்தில் முதல்வர் புலம்புவதாக கூறினார். சசிகலா தொடர்பாக கேள்வி எழுப்பியவுடன் செய்தியாளர் சந்திப்பை செல்லூர் ராஜு முடித்துக் கொண்டார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சிக்கே வர முடியாத போது கூட்டணி ஆட்சி இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன என்ற அடிப்படையில் முதல்வர் பேசியதாக விமர்சித்துள்ளார். திமுக அடுத்தடுத்த முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது இல்லை எனவும் நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டினார். விஜயின் தாவேக்கவினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையேதான் சண்டை என அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் மேம்படுத்தப்பட்டு வரும் முதல்வர் படைப்பக பணிகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரிமுனையில் தாவேக்கவினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளித்துள்ளார். தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் அதை உருவாக்க தாவேக்க தலைவர் விஜயால் மட்டுமே முடியும் என்றும் அக்கட்சி நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவை வீழ்த்த விஜயால் மட்டுமே முடியும் என கூறினார். சேலம் அருகே தாவேக்க தலைவர் விஜய் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காவல் துணை ஆணையர் ஆய்வு செய்தார். நாளை சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே கட்சி நிர்வாகிகளுடன் தாவேக்க தலைவர் விஜய் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கு காவல்துறை தரப்பில் 51 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக சார்பில் சட்டமன்ற தேர்தல் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையிலான குழுவில் பொன் ராதாகிருஷ்ணன், எஸ்.ஆர். சேகர், ஜெயபிரகாஷ், மா வெங்கடேசன், மாலா செல்வகுமார், ராமபிரியன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மத்திய அரசின் கொள்கைகளுக்கு எதிராக நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தம் இன்று நடைபெறவுள்ளது. 4 தொழிலாளர் சட்டங்களை நீக்க கோரி நாடு முழுவதும் உள்ள தொழிற்சங்கங்கள் சார்பில் இந்த வேலைநிறுத்தம் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டிலும் இதன் தாக்கம் கணிசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் உள்ளிட்ட முக்கிய அமைப்புகள் இதில் பங்கேற்பதால் பொதுத்துறை வங்கிகளில் பண பரிவர்த்தனை மற்றும் காசோலை பரிமாற்றம் பாதிக்கப்படலாம். தமிழக ரயில்வே திட்டங்கள் தாமதமாவதற்கு மாநில அரசு நிலம் வழங்காததே காரணம் என்ற மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் குற்றச்சாட்டை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மறுத்துள்ளார். 2021ஆம் ஆண்டு முதல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பாரத மாதாவையே அமெரிக்காவிடம் பிரதமர் மோடி விற்றுவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்த ஒப்பந்தம் முழுவதும் அமெரிக்காவுக்கு சாதகமானது என்றும் இந்திய பொருட்களுக்கு 6 மடங்கு வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றஞ்சாட்டினார். அதானியின் வழக்கை காட்டி மோடியை ட்ரம்ப் அச்சுறுத்தினார் என்றும், இதனால்தான் பாரத மாதாவையே பிரதமர் விற்றுவிட்டார் என்றும் ராகுல் காந்தி பேசினார்.
ராகுல் காந்தியின் உரை முழுவதும் பொய்களால் நிறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆற்றிய உரை குறித்து மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அதில் ராகுல் காந்தியின் உரையில் இடம்பெற்றுள்ள தவறான தகவல்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் நலன்களை அடகு வைக்கும் சரணாகதி என்று காங்கிரஸ் கட்சி கடுமையாக சாடியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி சசி தரூர், சீனா மற்றும் வியட்நாமை விட இந்தியா சிறந்த ஒப்பந்தத்தை பெற்றுள்ளதாக அரசு கூறுவது ஆதாரமற்றது எனவும், அமெரிக்கா 18% வரி விதிக்கும் நிலையில் இந்தியா மட்டும் 0 வரிக்கு சம்மதிப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு இந்தியாவுக்குள் இல்லையா என்ற கேள்வியை மத்திய பட்ஜெட் எழுப்புவதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மக்களவையில் உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என கூறினார். தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி நிதி 3000 கோடி மறுக்கப்பட்டுள்ளது எனவும், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் சில மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாக எழுந்துள்ள புகார்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 2018 முதல் 2023 வரை எவ்வித குறைபாடுமின்றி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்திருக்கும் நிலையில், ரஷ்யாவுக்கு பதிலாக அமெரிக்கா வெனிசுலாவிடமிருந்து கூடுதலாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடமிருந்து கூடுதல் கச்சா எண்ணெயை பெறுமாறு சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தேசிய கீதம் பாடும் முன் வந்தே மாதரம் பாடலும் பாடப்பட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசின் வழிகாட்டு விதிமுறைகளிலும் இந்த புதிய அம்சம் சேர்க்கப்பட்டுள்ளது. பொது நிகழ்ச்சிகளிலும் பள்ளிகளிலும் தேசிய கீதம் பாடப்படும் முன் வந்தே மாதரம் பாடலின் 6 பத்திகளும் பாடப்பட வேண்டும் என அந்த விதி கூறுகிறது. வந்தே மாதரம் பாடல் 3 நிமிடம் 10 நொடி இசைக்கக்கூடியது ஆகும். மும்பை மாநகரத்தின் மேயராக ரிது தாப்தேவும், துணை மேயராக சஞ்சய் காதியும் தேர்வு செய்யப்பட்டனர். மும்பையில் நடைபெற்ற மாநகராட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இந்தியாவின் பொருளாதார மதிப்புமிக்க மும்பை மாநகராட்சியில் பாஜகவை சேர்ந்த ஒருவர் மேயராவது இதுவே முதல் முறையாகும். கடந்த மாதம் நடந்த மாநகராட்சி தேர்தலில் பாஜக ஷிண்டே சிவசேனா கூட்டணி பெரும்பான்மை இடங்களை வென்றிருந்தது. முன்னாள் ராணுவ தளபதியின் புத்தக விவகாரத்தில் பென்குயின் பதிப்பகத்திற்கு டெல்லி காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த நோட்டீஸில் காவல்துறை அனுமதி பெறப்படாத இந்த புத்தகத்தின் PDF நகல் இணையத்தில் எப்படி கசிந்தது என்பது உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. முன்னாள் தளபதி நரவானே எழுதிய புத்தகத்தின் ஒரு பகுதியை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் படிக்க முயன்றது பெரும் சர்ச்சையை எழுப்பியது. வந்தே பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்களில் எமர்ஜென்சி கோட்டா என்ற புதிய பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்களுக்கான ஒதுக்கீட்டு பிரிவுகளில் புதிய மாற்றங்களை மத்திய ரயில்வே அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி பெண்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உடன் சேர்த்து புதிதாக அவசரகால ஒதுக்கீடு என்ற பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு வார நாட்களில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களில் 3ஆம் வகுப்பில் 24 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. ரயில்களில் பயணிகளுக்கு இடையே பாகுபாடு காட்டப்படுவதாக நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு விமர்சித்துள்ளது. அதிக கட்டணம் கொண்ட வந்தே பாரத் போன்ற ரயில்களில் பயணிகளுக்கு தூய்மையான படுக்கை விரிப்புகள், பெட்டிகள் போன்ற வசதிகள் கிடைப்பதாகவும், மற்ற ரயில்களில் இவை கிடைப்பதில்லை என்றும் கூறியுள்ளது. எல்லா வகை ரயில்களிலும் பயணிகளுக்கு உரிய வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பது அக்குழு ரயில்வே வாரியத்தை வலியுறுத்தியுள்ளது. கேரளாவில் மாணவர்கள் டிஜிட்டல் பயன்பாட்டிற்கு அடிமையாவது குறித்து ஆய்வு செய்ய துறை செயலர் தலைமையில் குழு அமைக்கப்பட உள்ளதாக அந்த மாநில கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவன்குட்டி, மாணவர்கள் டிஜிட்டல் பயன்பாட்டிற்கு அடிமையாவது தொடர்பாக கல்வித்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வருவதாகவும், இந்த விஷயத்தில் தாமதமின்றி தீர்வு காண வேண்டும் என்பதை சில நிகழ்வுகள் உணர்த்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவின் முதல் பார்வை மாற்று
மாற்றுத்திறனாளி பெண் நீதிபதியாக தான்யாநாதன் பொறுப்பேற்றதை அடுத்து அவருக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. கேரள நீதித்துறையில் சிவில் நீதிபதி இளநிலை பிரிவு தேர்வில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் மாநில அளவில் தான்யாநாதன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் பிறவியிலேயே பார்வை மாற்றுத்திறனாளி ஆவார். கண்ணூர் பல்கலைக்கழகத்தில் LLB சட்டம் பயின்ற இவர் பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பிடித்தார். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா பாஜக எம்எல்ஏக்கள் குறித்து பேசிய சர்ச்சை கருத்தை சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெற்றுக் கொண்டார். பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்கு பிறகு பாஜக உறுப்பினர்களின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக உமர் அப்துல்லா விமர்சித்தார். அப்போது உள்துறை அமைச்சர் வந்த பிறகு உங்கள் ஆட்களுக்கு காலனியால் அடி விழுந்திருப்பதாக தெரிகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக்கை உடல்நலக்குறைவு காரணத்தால் விடுதலை செய்ய முடியாது என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அவரது உடல்நிலையில் கவலைக்கிடமான எதுவும் இல்லை என்றும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. வாங்சுக்கை 28 முறை மருத்துவ பரிசோதனை செய்ததில் உடல்நலம் சீராக உள்ளது உறுதிப்படுத்தப்பட்டதாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கூறினார். மேகாலயாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்து குறித்து மத்திய மற்றும் மாநில அரசிடம் விளக்கம் கேட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேகாலயாவின் கிழக்கு ஜைந்தியாமலை மாவட்டத்தில் உள்ள சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தில் கடந்த 5ஆம் தேதி நிகழ்ந்த வெடிவிபத்து சம்பவத்தில் 30 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேகாலயா மாநில அரசு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மணமகிழ் மன்றங்களுக்கு உரிமம் அளிப்பதற்காக 1500 கோடி ரூபாய் முறைகேடாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள புகார் குறித்து CBI விசாரணைக்கு அரசு பரிந்துரைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் லோகநாதன் RTI மூலம் பெற்ற தகவலின்படி தமிழகத்தில் 727 மணமகிழ் மன்றங்கள் செயல்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சர் மூர்த்தி தங்கள் மீது சாதிய வன்மத்தை வெளிப்படுத்தியதாக கூறி மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலைய விரிவாக்க விவகாரம் தொடர்பாக போராடி வரும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் அது தொடர்பாக திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழியிடம் முறையிடச் சென்றதாக தெரிகிறது. அப்போது அங்கிருந்த அமைச்சர் மூர்த்தி சின்ன உடைப்பு கிராமத்தை தானே காப்பாற்றியதாக கூறியதாகவும் மிகவும் உரிமையில் பேசி சாதி ரீதியிலான வன்மத்தை வெளிப்படுத்தியதாகவும் அந்த கிராமத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கேரள மாநிலம் மூணார் அருகே சொக்கநாடு எஸ்டேட் குடியிருப்பு பகுதியில் மதம் பிடித்ததாக வனத்துறை உறுதி செய்த படையப்பா என்று அழைக்கப்படும் கொம்பன் காட்டு யானை மீண்டும் பட்டப்பகலில் உலா வருவதால் தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த யானைக்கு மதம் பிடித்ததாக வனத்துறை மருத்துவக்குழு உறுதி செய்ததை தொடர்ந்து வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தங்க விலை ஒரே நாளில் 2 முறை உயர்வு கண்டது. மொத்தமாக சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,18,320 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் 210 ரூபாய் உயர்ந்து 14,790 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் கிராம் 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்கா தங்களை கழிவறை காகிதத்தை விட மோசமாக நடத்துவதாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் கவாஜா ஆசிப் அமெரிக்கா தங்கள் தேவைக்கு பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொள்வதாகவும் வேலை முடிந்தவுடன் கழிவறை காகிதத்தை விட மோசமாக நடத்துவதாகவும் வேதனை தெரிவித்தார். வங்கதேசத்தில் வியாழக்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மொத்தம் உள்ள 300 இடங்களில் 299 இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கதேச தேசிய கட்சிக்கும் ஜமாத் இஸ்லாமி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. வாக்குப்பதிவு அமைதியாக நடக்க விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஈரானில் அரசுக்கு எதிராக போராடிய மக்கள் மீதான கடுமையான நடவடிக்கைகளுக்கு அந்நாட்டு அதிபர் மசூத் பெசஸ்கியான் மன்னிப்பு கோரியுள்ளார். நாங்கள் மக்களுடன் மோதலை விரும்பவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மக்கள் முன்பு வெட்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள கடமைப்பட்டுள்ளதாகவும் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். சீனாவின் மிக முக்கியமான வசந்தகால விழா மற்றும் குதிரை ஆண்டை முன்னிட்டு அதிபர் ஷி ஜின்பிங் பெய்ஜிங்கில் உள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
கடந்த 14 ஆண்டுகளாக பின்பற்றி வரும் இந்த மரபின்படி இம்முறை முதியோர் இல்லங்கள் மற்றும் சந்தை பகுதிகளுக்கு சென்று மக்களின் குறைகளை அவர் கேட்டறிந்தார். தான் தலையிட்டிருக்காவிட்டால் இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போர் ஏற்பட்டிருக்கும் என்றும் வரி மிரட்டல் மூலம் 2 நாடுகளையும் பணிய செய்ததாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் கடுமையாக மோதிக்கொண்ட நிலையில் 10 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் 3வது நாட்டின் தலையீட்டை இந்தியா தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் ட்ரம்ப் இக்கருத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. போலாந்து நாட்டின் விஸ்டுலா ஆற்றில் பனிப்பாறைகளால் ஏற்படும் நீரோட்ட தடையை தவிர்க்கும் நோக்கில் பனிக்கட்டிகளை உடைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடுமையான குளிரால் ஆற்றில் சுமார் 200 கிலோமீட்டர் நீளத்துக்கு பனிப்படலம் உருவாகியுள்ளது. பனிக்கட்டிகளால் ஆற்றின் நீர்மட்டம் குறைந்து வருவதை தொடர்ந்து ஆழம் குறைந்த பகுதிகளில் இயக்கக்கூடிய பிரத்யேக கப்பல்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. T20 உலகக்கோப்பை தொடரின் பரபரப்பான ஆட்டத்தில் 2வது சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா த்ரில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 187 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அதே 187 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து நடைபெற்ற முதல் சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் 17 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து பேட் செய்த தென்னாப்பிரிக்காவும் 17 ரன்களை எடுக்க போட்டி 2வது சூப்பர் ஓவருக்கு சென்றது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணியை ஸ்டீவ் ஸ்மித் வழிநடத்தப் போகிறார். உலகக்கோப்பை அணியில் அவரிடம் இடம்பெறாம் பெறாத நிலையில் இந்த திடீர் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனாக மிச்சல் மார்ஷ் தொடைப்பகுதியில் ஏற்பட்ட காயத்தால் விலகியுள்ளார். அவருக்கு பதில் ஸ்டீவ் ஸ்மித் சேர்க்கப்பட்டுள்ளார். அயர்லாந்திற்கு எதிரான போட்டியில் மட்டும் டிராவிஸ் ஹெட் கேப்டனாக செயல்படுவார் என்றும் மீதமுள்ள போட்டிகளில் ஸ்மித் அணிக்கு தலைமை தாங்குவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மட்டுமின்றி பிற கட்சிகளும் குழப்பத்தில் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். முன்னதாக அவர் மதுரை அழகர் கோயிலில் குடும்பத்தினருடன் தரிசனம் செய்தார். 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு 11 அடி உயர அரிவாளை காணிக்கை செலுத்தினார். திமுக ஒற்றை இலக்கு தான், சிங்கிள் டிஜிட்ல தான் வரும். அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க மக்கள். மக்கள்னு சொன்னா நான் அனைத்து தரப்பு மக்களும் சொல்றேன். அதாவது இன்னும் சொல்ல போனா எங்க கூட்டணி இன்னைக்கு தெளிவா இருக்கிற கூட்டணி. எங்க கூட்டணிக்குள்ள குழப்பமே எதுவும் கிடையாது. எங்களுக்கு ஒருங்கிணைப்பு இருக்கு. அந்த கூட்டணியில இப்ப நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேணும்னு அதிக எண்ணிக்கை வேணும் இப்படிலாம் குழப்பங்கள் இருக்கு. காங்கிரஸ் மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் அதே நிலையில் தான் இருக்கு, குழப்பத்தில் இருக்கிறாங்க எல்லாம். அதனால நாங்க எங்களுது எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமா இருக்குது. எங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யமாக எங்க கூட்டணியில நாங்க இருக்கிறோம். அதனால நிச்சயமா எங்க கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பாரத மாதாவையை அமெரிக்காவிடம் பிரதமர் மோடி விற்றுவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த ஒப்பந்தம் முழுவதும் அமெரிக்காவுக்கு சாதகமானது என்றும் இந்திய பொருட்களுக்கு 6 மடங்கு வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். அதானியின் வழக்கை காட்டி மோடியை ட்ரம்ப் அச்சுறுத்தினார் என்றும் இதனால்தான் பாரத மாதாவையே பிரதமர் விற்றுவிட்டார் என்றும் ராகுல் பேசினார். முட்டாள்தனமான இந்த ஒப்பந்தத்தால் அமெரிக்க விளைபொருட்கள் இந்திய சந்தைகளில் குவியும் என்றும் இந்திய ஜவுளித்துறை முற்றாக அழிந்துவிடும் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மோடி இந்தியாவின் வலிமையான பிரதமர் என்றும் காங்கிரஸ் கட்சிதான் தன் ஆட்சி காலத்தில் நாட்டை பலவீனப்படுத்தியதாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பதிலளித்து பேசிய கிரண் ரிஜிஜு இந்திய நாட்டை விற்க இன்னும் யாரும் பிறக்கவில்லை என்றும் கூறினார். முன்னாள் ராணுவ தளபதி புத்தக விவகாரத்தில் தேச பாதுகாப்பை ராகுல் காந்தி தனது அரசியல் ஆயுதமாக்குவதாகவும் கிரண் ரிஜிஜு சாடினார். सबसे मजबूत प्रधानमंत्री नरेंद्र मोदी जी है, कोई हिला नहीं सकते, कोई हिला नहीं सकते। आपका कहने से क्या होगा? आप लोगों ने देश को इतना कमजोर बना के रखा है. மத்திய பட்ஜெட்டில் சில மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாக எழுந்துள்ள புகார்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 2018 முதல் 2023 வரை எவ்வித குறைபாடுமின்றி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
நாட்டின் வளர்ச்சிக்காக மாநிலங்களுக்கான மானியங்களையும் உள்ளடக்கி 17 லட்சம் கோடி ரூபாய் மூலதன செலவினமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் இது ஜிடிபியில் 4.4% என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிதி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உட்கட்டமைப்பு பணிகளுக்கே செலவிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சியடையும் போது அவற்றுக்கான சலுகைகள் தொடர்வதை உறுதி செய்துள்ளதாகவும் பயோஃபார்மா, மெகா ஜவுளி பூங்காக்கள், ஏழை மாணவர்களுக்கான AI கல்வி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றுக்கு இந்த பட்ஜெட் அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஜெஃப்ரி எப்ஸ்டீனை 3 அல்லது 4 முறை சந்தித்ததாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எப்ஸ்டீன் கோப்புகளை பயன்படுத்தி அமெரிக்கா இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் அதில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரியின் பெயரும் இடம்பெற்றிருப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் ராகுலின் புகாருக்கு விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி 2009 முதல் 2017 வரை ஐநாவுக்கான இந்திய தூதராக பணியாற்றிய போது அதிகாரப்பூர்வ குழுவின் ஒரு பகுதியாகவே எப்ஸ்டீனை 3 அல்லது 4 முறை சந்தித்ததாக கூறினார். எப்ஸ்டீன் தனது மின்னஞ்சல் ஒன்றில் தன்னை பற்றி இரட்டை முகம் கொண்டவர் என்று குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பூரி, எப்ஸ்டீன் கும்பலுக்கு தான் தகுதியான ஆள் இல்லை என்பதையே இது காட்டுவதாக நகைச்சுவையாக குறிப்பிட்டார். எப்ஸ்டீன் உடனான அந்த சந்திப்புகள் அனைத்தும் மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களுக்காகவும் தொழில்நுட்ப தலைவர்களை இந்தியாவுக்கு அழைப்பது குறித்து மட்டுமே அமைந்திருந்தன என்று விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரிடையே நடந்த நிகழ்வு தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி மற்றும் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த ராகுல் காந்தி அவர்களிடம் உரையாடினார். அமைச்சர்களை அணுகிய ராகுல் காந்தி ஒன்றாக சேர்ந்து பேட்டியளிப்போம் என்று அழைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அமைச்சர்கள் அங்கிருந்து விலகிச் சென்றதாக தெரிகிறது. இந்த வீடியோவை காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பகிர்ந்து வரும் நிலையில் அமைச்சர்கள் கேள்விகளை தவிர்க்கின்றனர் என ஒரு தரப்பும், ராகுல் காந்தி அரசியல் நாடகம் ஆடுகிறார் என மற்றொரு தரப்பும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். I'll also come and say hello. Yes, sir. Come, let's stand together. Let's stand together. Let's do it together. Come, do it together. I'll also come and say hello. Yes, sir. Come, let's stand together. Let's stand together. Let's do it together. Come, do it together. Sir, आपको लेकर के बाइट दे रहे थे, वो कह रहे थे कि आप बिना AI உள்ளடக்கங்களுக்கு மத்திய அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சமூக வலைதளங்களில் பகிரப்படும் AI புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் AI-ஆல் உருவாக்கப்பட்டது என்ற லேபிள் இடம்பெற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமான பாலியல் ரீதியாக அத்துமீறும் வகையிலான AI உள்ளடக்கங்களை தானாகவே கண்டறிந்து நீக்குவதற்கு சமூக வலைதளங்கள் தானியங்கி தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசோ நீதிமன்றமோ AI உள்ளடக்கங்களை அகற்ற உத்தரவிட்டால் அவற்றை சமூக வலைதளங்கள் 3 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த புதிய விதிகள் வரும் 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் ராகவ் சதா நாடாளுமன்றத்தின் பூஜ்ய நேரத்தில் ரைட் டு ரீகால் என்ற ஜனநாயக சீர்திருத்தத்தை கோரியுள்ளார். அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி தனது கடமையை சரியாக செய்யவில்லை என்றாலோ அல்லது முறைகேடுகளில் ஈடுபட்டாலோ அவரது 5 ஆண்டு பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே வாக்காளர்கள் அவரை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று முன்மொழிந்தார். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி மற்றும் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்ய இம்பீச்மெண்ட் முறை உள்ளதாகவும், ஆனால் வாக்களிக்கும் மக்களுக்கு தங்கள் பிரதிநிதிகளை பதவி நீக்கம் செய்ய ஏன் அதிகாரம் இல்லை எனவும் ராகவ் சதா கேள்வி எழுப்பினார். அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த சட்டம் நடைமுறையில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய கீதம் பாடும் முன்பு வந்தே மாதரம் பாடலும் பாடப்பட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசின் வழிகாட்டு விதிமுறைகளிலும் இந்த புதிய அம்சம் சேர்க்கப்பட்டுள்ளது. பொது நிகழ்ச்சிகளிலும் பள்ளிகளிலும் தேசிய கீதம் பாடப்படும் முன்பு வந்தே மாதரம் பாடலின் 6 பத்திகளும் பாடப்பட வேண்டும் என அந்த விதி கூறுகிறது. வந்தே மாதரம் பாடல் 3 நிமிடம் 10 நொடி இசைக்கக்கூடியதாகும். குடியரசுத் தலைவர் வருகை, தேசிய கொடியேற்றுதல், சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை, பள்ளிகளில் அன்றாட பணி தொடங்குவது ஆகிய நிகழ்வுகளில் இந்த நடைமுறை கடைபிடிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது.
வந்தே மாதரம் பாடலின் முழு பகுதியையும் பாட அரசு அறிவுறுத்தியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. வந்தே மாதரம் பாடலின் இரண்டாம் பகுதியில் தாய் நாட்டை துர்க்கை மற்றும் லட்சுமி ஆகிய இந்து கடவுள்களுடன் ஒப்பிடும் வகையில் இருந்ததால் பிற மதத்தினரின் வேண்டுகோள்படி அவை மட்டும் நீக்கப்பட்டிருந்தன. 1937 கொல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதில்தான் வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 பத்திகள் மட்டும் பாட முடிவெடுக்கப்பட்டு அதுவே நடைமுறையில் இருந்து வந்தது. தற்போது முழு பாடலையும் பாட அரசு விதிமுறையை கொண்டு வந்துள்ளது. இந்த விதிகள் மீறப்படும் பட்சத்தில் 3 ஆண்டுகள் வரை கூட சிறை தண்டனை அளிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. மேகாலயாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்து குறித்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசிடம் விளக்கம் கேட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேகாலயாவின் கிழக்கு ஜைந்தியா மலை மாவட்டத்தில் உள்ள சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தில் கடந்த 5ஆம் தேதி நிகழ்ந்த வெடிவிபத்து சம்பவத்தில் 30 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக மேகாலயா மாநில அரசு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தடை செய்யப்பட்ட போதிலும் இத்தகைய சுரங்கங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகள் ஏன் மீறப்பட்டுள்ளன என்பது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் குடகு பகுதியில் கால்நடைகளை வேட்டையாடி வந்த புலியை வனத்துறையினர் பிடித்தனர். கல்லகல்லா வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய புலி பெசகுரு கிராம பகுதியில் கால்நடைகளை வேட்டையாடி வந்தது. இதனையடுத்து 80க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் 2 யானைகள் மருத்துவ குழுவினர் இணைந்து புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். புலியின் காலில் காயம் இருப்பதாகவும் எனவே வனப்பகுதிக்குள் வேட்டையாட முடியாமல் ஊருக்குள் புகுந்து அது கால்நடைகளை தாக்கியிருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. மும்பை மாநகரம் வரும் பிப்ரவரி 17 முதல் 19ஆம் தேதி வரை தனது முதல் மும்பை காலநிலை வார மாநாட்டை நடத்தவுள்ளது. ஜியோ உலக மாநாட்டு மையத்தில் நடைபெறவுள்ள இந்த பிரம்மாண்ட நிகழ்வில் பில் கேட்ஸ், ஹிலாரி கிளின்டன், சச்சின் டெண்டுல்கர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் என 400க்கும் மேற்பட்ட சர்வதேச ஆளுமைகள் பங்கேற்கின்றனர். காலநிலை மாற்றத்திற்கான தீர்வுகளை கண்டறியும் இந்த மாநாட்டில் விண்வெளி வீரர்கள் ராகேஷ் சர்மாவும் சுபான்ஷு சுக்லாவும் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உரையாட உள்ளனர். ஆர்வமுள்ள பொதுமக்கள் இந்த விவாதங்களில் கட்டணமின்றி பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக்கை உடல்நல காரணத்தால் விடுதலை செய்ய முடியாது என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அவரது உடல்நிலையில் கவலைக்கிடமான எதுவும் இல்லை என்றும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. வாங்சுக்கை 28 முறை மருத்துவ பரிசோதனை செய்ததில் உடல்நலம் சீராக உள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கூறினார். லடாக் மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியதை அடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி வாங்சுக் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டு ஜோத்பூருக்கு மாற்றப்பட்டார். வங்கதேசத்தில் இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 300 இடங்களில் 299 இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கதேச தேசிய கட்சிக்கும் ஜமாத்-இ இஸ்லாமி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. வாக்குப்பதிவு அமைதியாக நடக்க விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டு வாழ் வங்கதேச மக்கள் தபால் வழியே வாக்களிக்கும் வசதி உள்ளது. கேமராக்கள், ட்ரோன்கள் கொண்டு வாக்குப்பதிவு நேரடியாக கண்காணிக்கப்படுகிறது. காவலர்கள் உடலில் பொருத்தக்கூடிய கேமராக்களை அணிந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். வங்கதேசத்தில் தேர்தலுடன் சேர்த்து அரசமைப்பில் 84 அம்ச சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கருத்து கேட்பும் நடைபெறவுள்ளது. பிரதமரின் அதிகாரங்களை குறைத்து ஜனாதிபதியின் அதிகாரங்களை அதிகரிப்பது, ஒரு நபர் 2 முறை மட்டுமே பிரதமராக இருக்க முடியும், நாடாளுமன்றத்தில் மேலவையை உருவாக்குவது உள்ளிட்டவை இந்த 84 அம்சங்களில் இடம்பெற்றுள்ளன. ஆம் அல்லது வேண்டாம் என 2இல் 1 பதிலை தேர்வு செய்யும் வகையில் கருத்து கேட்பு உள்ளது. சீர்திருத்தங்களுக்கு மக்கள் ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் 180 நாட்களுக்குள் அதை செயல்படுத்த வேண்டும். அமெரிக்கா தங்களை கழிவறை காகிதத்தை விட மோசமாக நடத்துவதாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியுள்ளார்.
நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் கவாஜா ஆசிம், அமெரிக்கா தங்கள் தேவைக்கு பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொள்வதாகவும், வேலை முடிந்தவுடன் கழிவறை காகிதத்தை விட மோசமாக நடத்துவதாகவும் வேதனை தெரிவித்தார். குறிப்பாக ஜியாவுல் ஹக், முஷரப் ஆகிய ராணுவ ஆட்சியாளர்கள்தான் இந்த மோசமான நிலைக்கு காரணம் என்றும் ஆசிப் குற்றஞ்சாட்டினார். தலிபான்களுக்கு எதிராக அமெரிக்கா தங்களை பயன்படுத்தியதாகவும், இதனால் மோசமான விளைவுகளை பாகிஸ்தான் அனுபவித்து வருவதாகவும் கவாஜா ஆசிப் கூறினார். தென் தமிழகத்தில் நாளை லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும், தருமபுரி, நீலகிரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என கூறியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் வடபழனி வரையிலான உயர்மட்ட வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையர் தனது முதற்கட்ட ஆய்வை தொடங்கியுள்ளார். கட்டுமான பணிகள், மின்சாரம், தண்டவாள கூறுகள் மற்றும் முக்கிய மேம்பால கட்டமைப்புகள் குறித்து முதற்கட்ட ஆய்வில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வுக்குழுவில் மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையர் அனந்த் மதுகர் சௌத்ரியுடன் 3 பாதுகாப்பு துணை ஆணையர்கள், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இயக்குநர்கள் அர்ஜுனன், மனோஜ் கோயல் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். வந்தே பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்களில் எமர்ஜென்சி கோட்டா என்ற புதிய பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்களுக்கான ஒதுக்கீட்டு பிரிவுகளில் புதிய மாற்றங்களை மத்திய ரயில்வே அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி பெண்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உடன் சேர்த்து புதிதாக அவசர கால ஒதுக்கீடு என்ற பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு வார நாட்களில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களில் 3ஆம் வகுப்பில் 24 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. 2ஆம் வகுப்பில் 20 இடங்களும், முதல் வகுப்பில் 4 இடங்களும் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளன. இதேபோல அம்ரித் பாரத் ஸ்லீப்பர் ரயில்களிலும் 24 இடங்கள் அவசர கால ஒதுக்கீட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த ரயில்களில் RAC வசதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல மகரவிளக்கு பூஜை காலத்திற்கு பிறகு மாதாந்திர பூஜைகளுக்காக சபரிமலை கோயில் நடை இன்று திறக்கப்படுகிறது. சபரிமலையில் 62 நாட்கள் நீண்டிருந்த மண்டல மகரவிளக்கு பூஜை காலம் நிறைவடைந்து கடந்த மாதம் 20ஆம் தேதி நடை அடைக்கப்பட்டது. இந்நிலையில் மாதாந்திர பூஜைகளுக்காக இன்று மாலை 5 மணிக்கு சபரிமலை கோயில் நடை மீண்டும் திறக்கப்படுகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும் என்றும் பக்தர்கள் வழக்கம் போல ஆன்லைன் முன்பதிவு மூலம் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் முதல் பார்வை மாற்றுத்திறனாளி பெண் நீதிபதியாக தானியா நாதன் பொறுப்பேற்பதை அடுத்து அவருக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. கேரள நீதித்துறையில் சிவில் நீதிபதி இளநிலை பிரிவு தேர்வில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் மாநில அளவில் தானியாநாதன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் பிறவியிலேயே பார்வை மாற்றுத்திறனாளி ஆவார். கண்ணூர் பல்கலைக்கழகத்தில் LLB சட்டம் பயின்ற இவர் பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பிடித்தார். சட்டக்குறிப்புகள் மற்றும் வாதங்களை தயாரிக்க பிரெய்லி முறையையும் நவீன திரை வாசிப்பு மென்பொருட்களையும் இவர் பயன்படுத்தி வருகிறார். கர்நாடகாவின் பாரம்பரிய அடையாளமான மைசூர் சண்டல் சோப் பிராண்டின் தூதராக நடிகை தமன்னா தேர்வு செய்யப்பட்டது முழுக்க வணிக ரீதியான முடிவு என்று கர்நாடக தொழில்துறை அமைச்சர் MP பாட்டீல் தெரிவித்துள்ளார். மும்பையில் பிறந்த ஒரு நடிகையை தேர்வு செய்தது கன்னட எதிர்ப்பு மனப்பான்மையை காட்டுவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சந்தை மதிப்பை வலுப்படுத்தவும் விற்பனையை விரிவுபடுத்தவுமே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விளம்பர தூதராக பணியாற்ற தமன்னாவுக்கு 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மும்பை மாநகரின் அடையாளமாக மாறியுள்ள மும்பை கடலோர சாலையில் இந்தியாவின் முதல் இசைச்சாலை திறந்து வைக்கப்பட்டது. இதனை மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் திறந்து வைத்தார். நரிமன் பாயிண்டிலிருந்து ஓர்லி செல்லும் வடக்கு பாதையில் சுரங்கப்பாதையை தாண்டியவுடன் சுமார் 500 மீட்டர் தொலைவில் இந்த இசைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மற்றும் துல்லியமான அளவில் தொழில்நுட்ப முறையில் ஒலி இணைக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் செல்லும் போது
ஜெய்கோ பாடல் மெல்லிசையாக ஒலிக்கிறது. சீனாவின் மிக முக்கியமான வசந்தகால விழா மற்றும் குதிரையாண்டை முன்னிட்டு அதிபர் ஷி ஜின்பிங் பெய்ஜிங்கில் உள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கடந்த 14 ஆண்டுகளாக பின்பற்றி வரும் இந்த மரபின்படி இம்முறை முதியோர் இல்லங்கள் மற்றும் சந்தை பகுதிகளுக்கு சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அனைத்து இன மக்களும் வளமான வாழ்வு பெற வேண்டும் என்பதை ஷி ஜின்பிங் தனது உரையில் வலியுறுத்தினார். வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி சீன புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே அர்ஜென்டினா முதல் ஆஸ்திரேலியா வரை தென் அரைக்கோள நாடுகள் கடும் வெப்பத்தாலும் கட்டுக்கடங்காத காட்டுத்தீயாலும் தவித்து வருகின்றன. ஆஸ்திரேலியாவின் வெப்பம் 50 டிகிரி செல்சியஸை தொட்டுள்ள நிலையில் சிலியில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் 21 பேர் உயிரிழந்தனர். மனிதர்களால் ஏற்படும் காலநிலை மாற்றம்தான் இதற்கு காரணம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். அர்ஜென்டினாவின் பாரம்பரிய பூங்காக்கள் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் சுற்றுலா தலங்கள் என உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் எரிந்து சாம்பலாகியுள்ளன. வெப்பக்காற்று மற்றும் வறட்சியே இத்தகைய பேரிடர்களுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் இதனை தவிர்க்க மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தீத்தடுப்பு முறைகளை மேம்படுத்துவதோடு காலநிலை மாற்றத்தை குறைக்க உலக நாடுகள் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர். வங்கதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மொத்தம் உள்ள 300 இடங்களில் 299 இடங்களுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கதேச தேசிய கட்சிக்கும் ஜமாத் இஸ்லாமி கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. வாக்குப்பதிவு அமைதியாக நடக்க விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டு வாழ் வங்கதேச மக்கள் தபால் வழியே வாக்களிக்கும் வசதி உள்ளது. கேமராக்கள், ட்ரோன்கள் கொண்டு வாக்குப்பதிவு நேரடியாக கண்காணிக்கப்படுகிறது. காவலர்கள் உடலில் பொருத்தக்கூடிய கேமராக்களை அணிந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள எல் பாசோ சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள வான்வெளி திடீரென மூடப்பட்ட நிலையில் மீண்டும் திறக்கப்பட்டது. மெக்சிகன் கடத்தல் கும்பல் ஏவிய ட்ரோன் ஊடுருவியதால் அமெரிக்க விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையம் வான்வெளியை மூடியது. 10 நாட்கள் வரை தடை நீடிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பென்டகனுடன் இணைந்து நடத்தப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் அச்சுறுத்தல் முறியடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு தற்போது வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் தடையால் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அமெரிக்கா தங்களை கழிவறை காகிதத்தை விட மோசமாக நடத்துவதாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் கவாஜா ஆசிப், அமெரிக்கா தங்கள் தேவைக்கு பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொள்வதாகவும் வேலை முடிந்தவுடன் கழிவறை காகிதத்தை விட மோசமாக நடத்துவதாகவும் வேதனை தெரிவித்தார். குறிப்பாக ஜியா உல் ஹக், முஷ்ரப் ஆகிய ராணுவ ஆட்சியாளர்கள் தான் இந்த மோசமான நிலைக்கு காரணம் என்றும் ஆசிப் குற்றம் சாட்டினார். தலிபான்களுக்கு எதிராக அமெரிக்கா தங்களை பயன்படுத்தியதாகவும் இதனால் மோசமான விளைவுகளை பாகிஸ்தான் அனுபவித்து வருவதாகவும் கவாஜா ஆசிப் கூறினார். தமிழ்நாடு இந்தியாவுக்குள் இல்லையா என்ற கேள்வியை மத்திய பட்ஜெட் எழுப்புவதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மக்களவையில் உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என கூறினார். தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி நிதி 3000 கோடி ரூபாய் மறுக்கப்பட்டுள்ளது எனவும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கு வரி வருவாயில் நிதியை பகிர்வு செய்வதற்கு 16வது நிதிக்குழுவுக்கு மாநிலங்களின் சார்பில் விடுத்த கோரிக்கை 50% உயர்த்த வேண்டும் என்பதாகும். ஆனால் மீண்டும் அதே 41% மட்டுமே ஒதுக்கீடு செய்வது என்ற முடிவை 16வது நிதிக்குழு பரிந்துரைத்துள்ளது. அதை பின்பற்றியிருக்கிறது அரசு. அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு 4% மட்டுமே. அதிலும் தற்போது 1200 கோடி ரூபாயை குறைத்திருக்கிறது இந்த பட்ஜெட்டில் என்பதை வேதனையோடு நான் பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு வளர்ச்சியடைந்து விடக்கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு இவ்வாறு செய்யப்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அல்லது தமிழ்நாடு இந்தியாவுக்குள் ஒரு மாநிலமாக இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது. மத்திய பட்ஜெட்டில் சில மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாக எழுந்துள்ள புகார்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார்.
மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 2018 முதல் 2023 வரை எவ்வித குறைபாடுமின்றி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக மாநிலங்களுக்கான மானியங்களையும் உள்ளடக்கி 17 லட்சம் கோடி ரூபாய் மூலதன செலவினமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், இது GDPயில் 4.4% என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிதி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உள்கட்டமைப்பு பணிகளுக்கே செலவிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சியடையும் போது அவற்றுக்கான சலுகைகள் தொடர்வதை உறுதி செய்துள்ளதாகவும், பயோஃபார்மா, மெகா ஜவுளி பூங்காக்கள், ஏழை மாணவர்களுக்கான AI கல்வி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றுக்கு இந்த பட்ஜெட் அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான புதிய வர்த்தக ஒப்பந்தம் காஷ்மீர் பள்ளத்தாக்கின் முதுகெலும்பாக விளங்கும் ஆப்பிள் விவசாயிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஆப்பிள்கள் குறைந்த இறக்குமதி வரியில் இந்திய சந்தைக்குள் நுழைந்தால் அது உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அடியோடு அழித்துவிடும் என விவசாயிகள் எச்சரிக்கின்றனர். நாட்டின் மொத்த ஆப்பிள் உற்பத்தியில் 75% வழங்கும் காஷ்மீரில் சுமார் 50 லட்சம் மக்கள் நேரடியாக இத்தொழிலை நம்பியுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்க அரசு தனது விவசாயிகளுக்கு வழங்கும் அதீத மானியங்களுடன் ஒப்பிடுகையில் தங்களுக்கு பயிர் காப்பீடு மற்றும் அடிப்படை ஆதரவு கூட கிடைப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே ஈரான் ஆப்பிள்களின் வருகையால் சந்தை விலை சரிந்துள்ள நிலையில் மேக் இன் இந்தியா மற்றும் லோக்கல் தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் மத்திய அரசு தங்களையும் பாதுகாக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்தே பாரத் மற்றும் அம்ருத் பாரத் ரயில்களில் எமர்ஜென்சி கோட்டா என்ற புதிய பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் மற்றும் அம்ருத் பாரத் ரயில்களுக்கான ஒதுக்கீடு பிரிவுகளில் புதிய மாற்றங்களை மத்திய ரயில்வே அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி பெண்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உடன் சேர்த்து புதியதாக அவசர கால ஒதுக்கீடு என்ற பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு வார நாட்களில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களில் 3ஆம் வகுப்பில் 24 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. 2ஆம் வகுப்பில் 20 இடங்களும் முதல் வகுப்பில் 4 இடங்களும் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளன. இதேபோல அம்ருத் பாரத் ஸ்லீப்பர் ரயில்களிலும் 24 இடங்கள் அவசர கால ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த ரயில்களில் RAC வசதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத விதிமுறையை 17 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காடாக தளர்த்த வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இதுகுறித்து மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய இணையமைச்சர் நிபுமன் ஜெயந்திபாய், அதிக ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்வது சேமிப்பின் போது பூஞ்சை வளர்ச்சி, நிறமாற்றம் மற்றும் இருப்பு இழப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார். மேலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் உலர்த்தும் வசதிகளை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், இனி இத்தகைய தளர்வுகள் பரிசீலிக்கப்படாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். உத்தரப்பிரதேசத்தில் சொகுசு காரை ஓட்டிச் சென்று விபத்தை ஏற்படுத்தியதாக தொழிலதிபரிடம் பணியாற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கான்பூரின் VIP சாலையில் கடந்த 8ஆம் தேதி சென்று கொண்டிருந்த 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள கருப்பு நிற லாம்போகினி கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ புல்லட் மீது அடுத்தடுத்து மோதி மின் கம்பத்தில் மோதி நிலைகுலைந்தது. இந்த விபத்தில் 6 பேர் காயமுற்றனர். காரை ஓட்டும்போது தொழிலதிபர் சிவம் மிஸ்ராவுக்கு வலிப்பு ஏற்பட்டதால் விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தொழிலதிபரிடம் பணியாற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் சம்பவத்தன்று தான் அந்த காரை ஓட்டியதாக கூறியிருக்கிறார். மோகன் கூறுவது உண்மையா என CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இலங்கையில் பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை போட்டியை நேரில் காண கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் ஆர்வம் காட்டி வருவதால் விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. சாதாரண நாட்களில் 7,000 ரூபாயாக இருக்கும் சென்னை இலங்கை விமான கட்டணம் தற்போது 42,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. கட்டண உயர்வை பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் போட்டி போட்டுக் கொண்டு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்கின்றனர். நேரடி விமானங்களில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் ஹைதராபாத் வழியாக பயணிக்க உள்ளனர். டெல்லி, மும்பை போன்ற நகரங்களிலிருந்து கொழும்பு செல்ல கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது.